கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 28 அதிகாரம் 16 விசுவாசிக்கிறவன் பதறான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நம்முடைய விசுவாசம் அநேக நேரங்களிலே பரீட்சிக்கப்படும் பொழுது பதறி போய்விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் தேவனை குறித்த அவிசுவாசம் நம்மை பதற வைக்கிறது. தேவனை குறித்து சந்தேகம் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் இந்த பதற்றம் உண்டாகிறது. ஆனால் இப்படி பதறுகிறவர்களாய் அல்ல, தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகவே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளும் தேவன் அறியாததும் அனுமதியாதது எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதில்லை. தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் பதறுகிற சூழ்நிலைகள் உங்களிடத்திலே உருவாகாது. யாக்கோப்பு 2:5 விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் பதறுகிற சூழ்நிலைகளிலிருந்து தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே வல்லவர்களாய் நம்மை நிலைநிறுத்த போதுமானவர். விசுவாசத்திலே நாம் உறுதியாய் தரித்து நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் நாம் எதிர்த்து நிற்க தேவன் பலன் தருகிறவராகவே இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லையாம். நாமும் நம்மளுடைய விசுவாசம் செத்து போனதாய் கிரியைகள் அற்றதாய் இராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் வாஞ்சிக்கிற நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு தர போதுமானவர். ரோமர் 4:21 தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானானாம். அவனுடைய வாழ்க்கையிலே செத்துப்போன சூழ்நிலைகள்தான், ஆனாலும் அதை நிறைவேற்ற தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் பரிபூர்ணமாய் நம்பினதோடு மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் வெளிவரும் பொழுது அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் தேவனுடைய சன்னதியிலே காணப்பட்டான். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி நீங்கள் வாஞ்சிக்கிற விசுவாசிக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். அப்படி தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவனே நமக்கு தந்தருளி நம்மில் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே தேவனை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போன சூழ்நிலைகள் செத்துப்போன பகுதிகள் காணப்படுமானால் தேவன் இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவர். உங்கள் விசுவாசங்களை அவர் கனப்படுத்த வர்த்திக்க பண்ண போதுமானவராயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய கிரியைகளை நாமும் செய்து அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்தி பதறாதபடி விசுவாசித்து அவருடைய மேன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே மை நம்பியிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெட்கம் சூழ்ந்து கொள்ளாதபடி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உடைய விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிறதோ கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுடைய விசுவாசத்தின்படி நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் நிற்க பலன் தாங்க. இயேசுவின் மூல ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.